வணக்கம் நேயர்களே! நீங்க இந்த வீடியோ கிளிப்ல பார்க்குற குழந்தைக்கு 6 வயசு கூட ஆகல. பட் அவங்க இப்பவே ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பாடி வெயிட் எக்ஸர்சைஸஸ்லாம் முன்னக்கு இப்போ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சில பேரண்ட்ஸ் அவங்க பசங்கள என்கரேஜ் பண்றாங்க வெயிட் லிஃப்ட் பண்ண சொல்லி. தட் இஸ் ஆக்சுவலி குட் திங். அண்ட் நெறைய பேரண்ட்ஸ் இன்னமும் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, பசங்க 18 வயசுக்கு முன்னாடி போய் வெயிட் லிஃப்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஹைட்டே வளராது அப்படின்னு சொல்லி அவங்க நெனைச்சிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா ஹைட் வந்து ஒரு ஜெனடிக்ஸ் பேஸ்டு ஃபேக்டர். அதுக்கும் நீங்க வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. தட்ஸ் ஆக்சுவலி குட் ஃபார் யூ. ரொம்ப போட்டு எடுக்காம நம்ம கான்டென்ட் குள்ள போயிடலாம். வணக்கம் நேயர்களே! இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஆர் ரோப் சேலஞ்சில நாள் 37. இந்த 100 நாள் சவால்ல நான் என்னத்த தான் பண்ண போறேன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, இப்பவே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 100வது நாள் காட்டுறேன். காலையில எழுந்துச்சு என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு, வண்டி எடுத்துட்டு போய் எங்க அம்மா ஆஃபீஸ்ல தள்ளி விட்டு டேரக்டா ஜிம்முக்கு சரியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நமக்கு ஆப்ஸ் அண்ட் கார்டியோ தான் இருந்துச்சு. அதை முன்னிட்டு தரமா ஆப்ஸுக்கு 3 வேரியேஷனை போட்டுட்டு அப்படியே கார்டியோ பக்கம் வந்தாச்சு. ஒரு 40 நிமிஷம் மாங்கு நடந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மீலுக்கு தேவையான போறதை ரெடி பண்ணிட்டு எங்க அம்மா என்ன சமைச்சு செஞ்சாங்களோ அது கூட ஸ்பேரிங் போட்டு முடி வெட்டலன்னு வச்சுக்கேன், உனக்கு செருப்பு தான் பியும். பேசின பேச்சுல லைட்டா எனக்கு ரோஷம் வந்துருச்சு. ஸோ இருக்க முடியெல்லாம் போய் சரிச்சிட்டேன். நைட்டு மீலுக்கு காளானும் பேல்பூரி சாப்பிட்டு என்னோட நாளை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். சமரனாவோட ஸ்டில் லைஃப் ஷோ வந்து திடீர்னு யூடியூப் ஃபீட்ல வரவும் எப்படி 1.5 மணி நேரம் போச்சுன்னே தெரியல. எப்படியோ பார்த்து முடிச்சுட்டு அப்படியே என்னோட நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். தென் குட் நைட்.